ஹலோ ஃபியூச்சர் ஆஃபீஸர்ஸ், வெல்கம் டு மாக் டாப்ஸ் யூடியூப் சேனல் அண்ட் திஸ் இஸ் அருண். இன்னைக்கு நம்மளோட யூடியூப் சேனலில் ஒரு புது பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணியிருக்கோம். எதுக்காக அப்படின்னா இந்து எடிட்டோரியல் அனாலிசிஸ்க்கு மட்டும். ஸோ டெய்லியும் எவ்ரிடே ஒரு எடிட்டோரியல் எடுத்துகிட்டு வந்து உங்களுக்கு நான் தமிழில் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஏன் ரெண்டு பிளேலிஸ்ட் அப்படின்னா, ஸோ ஆல்ரெடி நம்ம வந்து இந்து வெக்காஸ் கொடுத்துட்ருக்கோம். ஸோ அதிலே வந்து போடலாமா இல்லை தனியாக போடலாமா அப்படின்னு சொல்லிட்டு என் டீம் கூட டிஸ்கஸ் பண்ணும்போது என்ன சொன்னாங்க அப்படின்னா, ஸோ ரெண்டு விஷயம் இருக்குது. நான் கம்ப்ளீட்டாக ஒரு 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 ஹாஃப் அன் ஹவர் ஒரு 45 மினிட்ஸ் ஒரு வீடியோ போட்டு நான் வந்து அதை வந்து ரெடி பண்ணி உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னா எனக்கு ரெண்டு பிரச்சனை இருக்குது. ஸோ அது எக்ஸ்போர்ட் ஆகிற டைம்னு ஒன்று இருக்குது, நெக்ஸ்ட் வந்து யூடியூப்பில் அப்லோட் பண்ணுற டைம் ரெண்டு இருக்குது. சரியா? ஸோ இது ரெண்டுமே ஈவன் தான் நாங்கள் வந்து ஐஎன் ப்ராசஸர் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ பட் அப்பயுமே வந்து அந்த ஸ்பீடுன்றது எப்படியா இருந்தாலும் ஒரு 30 நிமிஷம் ஆகிப்போகுது. சரியா? அதனால நாங்கள் வந்து தனித்தனியாகவே கொடுத்துடலாம். ஸோ இது ஒரு 50 மினிட்ஸ், அது வந்து ஒரு 6 to 7 மினிட்ஸ் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணி வச்சிருக்கோம். சரியா? ஸோ அதனால தான் இந்த தனி அனாலிசிஸ் இதில் வந்து டெய்லி ஈவினிங் வந்து அப்லோட் பண்ணிடுவோம். ஸோ டெய்லி ஈவினிங் அந்த நாளோட எடிட்டோரியல் ஏதாவது ஒரு எடிட்டோரியல் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுவேன். ஸோ இன்னொரு விஷயம், நான் வந்து ஒரு டிஸ்க்ளைமர் சொல்லிக்கிறேன். இந்த அனாலிசிஸில் வர எந்த எந்த விஷயமும் என்னோட தனிப்பட்ட கருத்து கிடையாது. சரியா? ஸோ என்னோட தனிப்பட்ட கருத்து எடுத்துகிட்டு போயிட்டு நான் மற்றவங்கள்ட்ட சொல்கிறதோ இல்லைனா வந்து அவங்க மைண்டை வந்து பிரெயின் வாஷ் பண்ணுறதோ அப்படி எந்த ஒரு விஷயமும் எனக்கு வந்து விருப்பம் கிடையாது. ஓகேவா? அதனால இதுல வர்றது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த எடிட்டோரியல் என்ன விஷயம் சொல்லியிருக்காங்களோ அதை மட்டும் தான் நான் சொல்ல போறேன். ஸோ நீங்க இதை வந்து நான் தான் சொல்றேன் அப்படின்ற மாதிரி கமெண்ட் செக்ஷன்ல வந்து வேற மாதிரி பேசுறாதீங்க. இது எல்லாமே நம்ம வந்து எஜுகேஷன் பர்பஸ்க்கு மட்டும் தான் பண்றோம். ஸோ ஒரு பேங்க் எக்ஸாமோ இல்லை ஒரு எஸ்எஸ்சி எக்ஸாமோ கிளியர் பண்ணணும் அப்படின்ற ஒரு மைண்ட் தாட்ல தான் மாணவர்களுக்காக இந்த எடிட்டோரியல் எடுத்துட்டு வந்திருக்கேன். சரியா? ஸோ ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா, நான் ஏன் இந்த அனாலிசிஸ் போடாமல் இருக்கேன் அப்படின்னா, மேபி ஏதாவது காப்பிரைட் ஸ்ட்ரைக் வந்துருமோ அப்படின்ற ஒரு 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 தாட்டும் எனக்கு இருக்குது. ஸோ பார்ப்போம், நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். ஏதாவது காப்பிரைட் ஸ்ட்ரைக் வருது அப்படின்னா நான் இந்த பிளேலிஸ்ட்டை கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ணிவிடுவேன். இன்கேஸ் வரல, சரி ஓகே, கண்டினியூ, எதுவும் பிரச்சனை இல்லை. ஏன்னா இது வந்து நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் ரெண்டாவது யூடியூப் சேனல். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து காப்பிரைட் ஸ்ட்ரைக்கில் அந்த யூடியூப் சேனலே தூக்கிட்டாங்க. ஸோ அதனால தான் ரெண்டாவது சேனல் நம்ம ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இதில் நான் ஒரு விஷயத்தையும் பார்த்து பண்ணிட்டு இருக்கேன். எதுலையுமே காப்பிரைட் பண்ணக்கூடாது. ஈவன் நம்ம கொஷின்ஸ் கிரியேட் பண்ணுறதுமே நான் ஒரு டீமை வச்சு தான் கொஷின் கிரியேட் பண்ணிட்டு இருக்கேன். சரியா? எல்லாமே ஓன் கொஷின்ஸ் தான் நம்ம கிரியேட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அந்த அளவுக்கு நான் பார்த்து பண்ணுறதை இந்த இடத்துல இந்து எடிட்டோரியல் வந்து ஈவன் இந்து கம்பெனி அவங்க வந்து பெரிய கம்பெனி கரெக்ட் இல்லை. ஸோ அவங்க ஏதாவது காப்பிரைட் ஸ்ட்ரைக் பண்ணிட்டாங்களா அப்படின்ற ஒரு தாட்டும் எனக்கு இருக்கு. பார்ப்போம், லெட்ஸ் சி. ஓகேவா? ஸோ நீ செஷன் ஆரம்பிச்சிடலாம். இன்னைக்கு நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா, அமாஸ் பிரச்சனை நடந்துட்டு இருக்கு. எங்கே நடந்துட்டு இருக்கு? ஸோ பாலஸ்தீன்லாம் நடந்துட்டு இருக்கு. ஸோ இஸ்ரேலுக்கும் பாலஸ்தீன் வச்சுக்கலாம். சரியா? இஸ்ரேலுக்கும் பாலஸ்தீன் ரெண்டு கண்ட்ரிக்கு நடுவில் நடந்துட்டு இருக்கு. ஸோ பாலஸ்தீனில் இஸ்ரேலை எதிர்த்து யார் போராடிட்டு இருக்காங்க அப்படின்னா, ஹமாஸ் அப்படின்ற ஒரு படைப்பிரிவு போராடிட்டு இருக்கு. இஸ்ரேல் ஆர்மியை ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ மாணவர்கள் வந்து சொன்னாங்க, சார் ஹேண்ட் ரைட்டிங்கை பார்த்துக்க சார் அப்படின்றாங்க. என்னப்பா பண்ணுறது, ஹேண்ட் ரைட்டிங் இவ்வளோ தான். ஓகேவா? ஸோ ஸ்கூலில் இருந்து பட் நான் கொஞ்சம் பொறுமையாக எழுத ட்ரை பண்ணுறேன். ஓகேவா? நான் கொஞ்சம் அழகாக எழுத ட்ரை பண்ணுறேன் கண்டிப்பாக. ஓகே. பனிஷிங் தி ஹமாஸ் ஆன் இஸ்ரேல் அண்ட் ஐசிஜே ரூலிங். ஓகேவா? ஸோ இந்த டாபிக் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஹமாஸ் அண்ட் இஸ்ரேல் ரெண்டு பேருக்குள்ள இந்த போர் நடந்துட்டு இருக்குல்ல, அந்த விஷயத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். நெதன்யாஹூ இஸ் ரெண்டரிங் இஸ்ரேல் குளோபல் ஸ்டாண்டிங் வீக்கர். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் லைன்லேயே நம்மளுக்கு இந்த எடிட்டோரியல் எதை பற்றி பேச போகிறாங்க அப்படின்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. ஸோ இஸ்ரேல் மேலே இருக்க ஒப்பீனியன் வந்து எல்லா கண்ட்ரிக்கும் மாறுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதை தான் நம்ம இந்த எடிட்டோரியலை பார்க்க போகிறோம். ஸோ ஏன் எடிட்டோரியல் எல்லாருக்கும் புரிய மாட்டேது? எனக்கு வந்து அடுத்த கொஷின் இதுதான். ஏன் எடிட்டோரியல் யாருக்கும் படிக்கக்குள்ள புரிய மாட்டேது? ஃபர்ஸ்ட் விஷயம், உங்களுக்கு அந்த நியூஸை பற்றி நாலேஜ் இருந்திருக்காது. ஓகேவா? நியூஸை பற்றினா நாலேஜ் இருந்திருக்காது. ஓகே. ரெண்டாவது, வெக்காப்ஸ். ஸோ வெக்காப்ஸ் பிரச்சனை தான் பெரிய பிரச்சனை. ஓகேவா? ஸோ நியூஸை பற்றி கூட நாலேஜ் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். பட் வெக்காப்ஸ்ன்றது நம்ம படித்தா தான் தெரியும். ஸோ நம்மளோட வெக்காப்ஸ் நாலேஜ்ன்றது ஒரு 18லேருந்து 20 வயசு வரைக்கும் நல்லா, அது 18லேருந்து 20 இல்லை, ஒன்று 18 வயசு ஸ்கூல் முடிகிற வரைக்கும் நல்லா நம்மளோட வெக்காப்ஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருந்திருக்கும். ஏன் அப்படின்னா நம்மளோட ஸ்கூலில் நம்மளோட சார் மேம் எல்லாமே வந்து ஏதாவது ஒரு வேர்டு டெய்லியும் அட்லீஸ்ட் நம்மளுக்கு தெரியாமலே ஒரு 2 to 3 வேர்ட்ஸ் நம்ம லேர்ன் பண்ணிக்கிட்டே தான் இருந்திருப்போம். கரெக்ட் இல்லை? ஸோ அதனால தான் நம்மளுக்கு வந்து வெக்காப்ஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கும். ஓகேவா? ஸோ ஆனால் காலேஜ் படிக்கும்போது நம்ம வந்து ஃபுல்லாக டெக்னிக்கல் சைடோ இல்லைனா வந்து ஒரு ஆர்ட் சைடோ போனதால நம்மளுக்கு வந்து அந்த வெக்காப்ஸ்ன்றது அந்த அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்காது. ஸோ அதை பூஸ்ட் பண்ணுறதுக்கு தான் இந்த எடிட்டோரியல். ஸோ இந்த இந்து எடிட்டோரியல்ன்றது ஒரு ரிச் சோர்ஸ் ஆஃப் வெக்காப்ஸ் கண்டென்ட் அப்படின்னே சொல்லலாம். சரியா? ஒரு பயங்கரமான சோர்ஸ் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா இந்த 3 மாதம் நான் உங்களுக்கு வெக்காப்ஸ் வீடியோ கொடுக்க ஒர்க் பண்ணும்பொழுது நான் அந்த அளவுக்கு அந்த விஷயங்களை நான் தெரிஞ்சுக்கிறேன். ஸோ ஒரு விஷயம் எப்படி அவங்க கொடுக்குறாங்க, எப்படி அந்த லைனை எழுதுறாங்க அப்படின்னு கொண்டு நான் வந்து ரொம்ப நுணுக்கமாக அதை பார்த்து கற்றுக்கிட்டேன். ஓகேவா? ஸோ அதனால நம்மளோட இன்னும் வெக்காப் சீரிஸை நீங்கள் பார்க்காம இருக்கீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுத்துருக்கேன், பிளேலிஸ்ட் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரியா? வெக்காப்ஸ்ன்றதை பிக்டோரியல் ரெப்ரசன்டேஷன் வச்சு ஒரு எக்ஸாம்பிள் வச்சு உங்களுக்கு சூப்பராக சொல்லி கொடுத்துருப்பேன். டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காமல் பாருங்கள். ஓகேவா?
இந்த செஷன் ஆரம்பிச்சிடலாம். த இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் ரூலிங். ஓகே, இன்டர்நேஷனல் கோர்ட் எங்கே இருக்கு? ஸோ ஐசிஜேன்னு இந்த இடத்துல சொன்னாங்கல்ல. ஸோ ஐசிஜே எங்கே இருக்கு? ஸோ யுனைடெட் ஸ்டேட்ஸில் இருக்கு அப்படின்னு எனக்கு கமெண்ட் செக்ஷன் சொல்லக்கூடாது. எக்ஸாக்டா எந்த சிட்டியில் இருக்குன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க. ஸோ இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் ரூலிங் தி இஸ்ரேல் மஸ்ட் இமிடியட்லி ஸ்டாப் இட்ஸ் மிலிட்டரி அஃபென்சிவ் இன் ரஃபா. ஸோ ரஃபா அப்படின்றது எங்கே இருக்கு? ஸோ ரஃபா அப்படின்றது சவுத்தர் மோஸ்ட் சிட்டி ஆஃப் காசா, தென்கோடி முனையில் இருக்கு. சரியா, தென்கோடி முனையில், காசாவோட தென்கோடி முனையில் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ இந்த இடத்துல உடனடியாக மிலிட்ரி அந்த இப்போ போர் நடந்துட்டு இருக்குல்ல, அதை வந்து உடனே ஸ்டாப் பண்ணணும்னு சொல்றாங்க. ஏன் ரஃபால மட்டும் நிறுத்த சொல்றாங்க அப்படின்னா, இஸ்ரேல் என்ன பண்ணிட்டான், இஸ்ரேல் எல்லா இடத்தையும் மேக்சிமம் கைப்பற்றிட்டே போயிட்டான். ஸோ எல்லா சிட்டியும் பின்னாடி வரும், எந்தெந்த சிட்டியும் பின்னாடி வரும். ஸோ எல்லாத்தையும் கைப்பற்றிட்டு கடைசியா மக்கள் வந்து இப்போ ரஃபால தான் எல்லாம் தங்கியிருக்காங்க. யாரு? பாலஸ்தீன் மக்கள் வந்து ரஃபால தான் தஞ்சம் புகுந்திருக்காங்க. இப்போ அங்கேயும் போயிட்டு குண்டு போட்டான் அப்படின்னா அந்த மக்களுக்கு போக வேற எந்த இடமும் கிடையாது. ஸோ அதனால தான் பர்டிகுலரா அந்த இடத்துல நிறுத்தணும் அப்படின்னு சொல்லி இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் வந்து சொல்றாங்க. இஸ் லேட்டஸ்ட் செட்பேக் ஃபார் ஜூவிஷ் நேஷன். ஸோ ஜூவிஷ் நேஷன் அப்படின்றது யாரு? ஸோ ஜூவிஷ் நேஷன் இஸ்ரேல் தான். சரியா, ஸோ ஜூவிஷ் இவங்களுக்கு பின்னாடி பல ஹிஸ்ட்ரி ஒளிஞ்சிருக்கு. சரியா, ஸோ நீங்கள் எல்லாம் ஃப்ரீ டைமில் சர்ச் பண்ணி பாருங்கள். ஸோ ஜூவிஷ்னா யாரு? ஓகேவா, மோஸ்ட் ஆஃப் இடத்துல ஜூவிஷ் இருப்பாங்க. நீங்கள் வந்து எந்த இடத்துல பார்த்தாலும் ஜூவிஷ் இருப்பாங்க. ஸோ டாப் எந்த நான் சொல்லக்கூடாது, சரி ஓகே. இந்த வார் தட் கிரைண்ட்ஸ் ஆன் வித் ஹெவி சிவிலியன் கேஷுவாலிட்டிஸ் அண்ட் நோ எண்ட் இன் சைட் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரியா, ஸோ ஹெவி சிவிலியன் கேஷுவாலிட்டி, ரொம்ப அதிகமான பேர் காயமடைகிறாங்க. ஓகேவா, நோ கேஷுவாலிட்டிஸ் அப்படின்னா அந்த இடத்துல ரொம்ப அதிக பேர் படுகாயம் அடைகிறாங்க, இல்லைனா வந்து ரொம்ப உயிருக்கு போராடுறாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இன் ஜான்வரி வைல் ஹியரிங் a genocide case against Israel that was filed by South Africa. ஓகேவா, ஸோ ஜான்வரியில் சவுத் ஆஃப்ரிக்கா ஒரு 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 கேஸ் வந்து ஃபைல் பண்ணுறாங்க. யாருக்கு அகேன்ஸ்ட்னா இஸ்ரேல். என்ன கேஸ்? ஜியோனோசைட். ஜியோனோசைட் அப்படின்னா இனப்படுகொலை. ஓகேவா, நம்ம தமிழர்களுக்கு நடந்தது இலங்கையில், அதுவும் இனப்படுகொலை தான். இப்போ பாலஸ்தீனில் நடக்கிறதுமே இனப்படுகொலை தான். ஒரு இனத்தையே நம்ம அழிச்சிட்டு இருக்காங்க. ஸோ அதை தான் இந்த இடத்துல சொல்கிறாங்க. ஓகேவா, த யுனைடெட் நேஷன்ஸ் டாப் கோர்ட் அட் ஆஸ்க் டெல் அவிவ். டெல் அவிவ் இது இஸ்ரேலோட கேபிட்டல். டு டேக் மெஷர்ஸ் டு பிரிவென்ட் ஆக்ட் ஆஃப் ஜியோனோசைட் இன் காசா. ஓகேவா, ஸோ என்ன சொல்கிறாங்க, அவன் குண்டு போகிறவன்ட்டே போயிட்டு அவன் என்ன சொல்கிறான், நீங்கள் வந்து கரெக்டான ஒரு 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 மெஷர் எடுங்க. சரி, ஒரு ஒரு எப்படி சொல்கிறது, தமிழ் எப்படி சொல்கிறது, தமிழ் எக்ஸாக்டாக சொல்லணும் அப்படின்னா ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு ஏதாவது பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ குண்டு போகிறவன்ட்டே போயிட்டு நீ ப்ரிவென்ட் பண்ணு அப்படின்னா அவன் எப்படி பண்ணுவான்? கண்டிப்பாக பண்ண மாட்டான்ல. சரி, the court refused to order a ceasefire then. ஓகேவா, ஸோ கோர்ட் வந்து என்ன சொல்லியிருக்காங்க, சீஸ்ஃபயரை வந்து ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாங்க, ஸோ ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாங்க, என்னால் அந்த சீஸ்ஃபயரை என்னால் வந்து ரெஃப்யூஸ் பண்ண முடியாது. ஆனா அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னா, as now come to conclusion that Israel Rafah offensive could lead to a complete or partial destruction of the Palestinian people. ஸோ நான் ஸ்டார்டிங்ல சொன்னேன், அவங்களுக்கு தங்க அதுக்கப்புறம் இடமே கிடையாது. ஸோ அவங்க மறுபடியும் அந்த ரஃபா மேல அவங்க குண்டு போடுறாங்க அப்படின்னா, ஸோ கம்ப்ளீட்டா இல்லைன்னா அந்த பார்ஷியலா அந்த பாலஸ்தீன் மக்களே அழிஞ்சிருவாங்க. ஸோ ஜியோனோசைட் கண்டிப்பா நடந்துரும் அப்படின்றதுக்காக இந்த விஷயத்த கொண்டு வராங்க. என்ன கொண்டு வராங்க அப்படின்னு பார்த்தோமா, the court has also asked Israel to keep Rafah crossing with Egypt open. ஓகேவா, ஸோ எஜிப்ட்ல இருந்து வர உதவிகளை வந்து அந்த ரஃபா மக்கள் கிடைக்கிறதுக்கு எஜிப்டோட பார்டரை வந்து ஓப்பன் பண்ண சொல்றாங்க. நெக்ஸ்ட் ஃபார் எய்ட் டெலிவரி அண்ட் அலோ யூஎன் இன்வெஸ்டிகேட்டர்ஸ் டு கேதர் இன் எவிடன்ஸ் அபவுட் அலைகேட் வார் கிரைம்ஸ். ஓகேவா, ஸோ அவங்களே என்ன கேட்குறாங்க, எங்களோட இன்வெஸ்டிகேட்டர் உள்ள விடுங்க, வார் கிரைமை பற்றி நாங்கள் வந்து எவிடன்ஸ் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்டயே போய் கேட்குறாங்க. ஓகேவா, பிசைட்ஸ் ரிமைண்டிங் அண்ட் இமீடியட் ரிலீஸ் ஆஃப் ஆல் ஹாஸ்டேஜஸ். ஓகேவா, ஸோ எல்லா ஹாஸ்டேஜும் ரிலீஸ் பண்ண சொல்லியும் கேட்குறாங்க. த ஐசிஜே ரூலிங் கம்ஸ் டேஸ் ஆஃப்டர் த சீஃப் ப்ராசிக்யூட்டர் ஆஃப் இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட் கரீம் கான் claimed that Israelis and Hamas leader have committed war crimes. ஸோ இவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, அவர் இஸ்ரேல் மேல மட்டும் குற்றச்சாட்டு வைக்கல, ஹமாஸ் மேலேயும் தான் குற்றச்சாட்டு வைக்கிறாரு. சரியா, ஸோ ஹமாஸ் மேலேயும் தான் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. ஸோ ஏன் குற்றச்சாட்டு வைக்கிறாங்கன்றதை நம்ம வந்து அடுத்தடுத்து பார்ப்போம். ஸோ ஹமாஸ் லீடர் has committed war crimes and crimes against humanity in Gaza. ஓகேவா, ஸோ ரெண்டு பேரும் சேர்ந்து தான் காசால ஹியூமனிட்டிக்கு எதிராக நிறைய கிரைம்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ சாட் அரெஸ்ட் வாரண்ட் அகேன்ஸ்ட் இஸ்ரேல் பிரைம் மினிஸ்டர். ஓகே, நெதன்யாவுக்கு ஆப்போசிட்டா அரெஸ்ட் வாரண்ட்டும் பிறப்பிச்சிட்டாங்க. ஓகேவா, அரெஸ்ட் வாரண்ட்டும் பிறப்பிச்சிட்டாங்க அப்படின்றாங்க. அதோட இஸ்ரேலோட டிஃபென்ஸ் மினிஸ்டர் யோவ் கலூட், அப்புறம் ஹமாஸ் லீடர் யாகியா சின்வர் அண்ட் முகமது டெய்ஃப் அண்ட் இஸ்மாயில் ஹெனியா, ஸோ இவங்க மேலேயுமே அரெஸ்ட் வாரண்ட்ஸ் பிறப்பிச்சுட்டா சொல்றாங்க. ஸோ இஸ்ரேல் அப்பியர்ஸ் டு பி அன்பர்ப்டட், ஸோ அன்பர்டர்ப்டு. ஸோ அன்பர்டர்ப்டு அப்படின்றது கலங்கமே இல்லாமல், ஸோ கூச்சநாச்சம் இல்லாமல். ஓகேவா, அப்படின்னு சொல்லுவாங்க. அன்பர்டர்ப்டு அப்படின்றது இதுதான் அர்த்தம். ஸோ பை திஸ் டெவலப்மெண்ட்ஸ், ஓகேவா, இஸ்ரேல் வந்து எந்தவித கூச்சநாச்சம் இல்லாமல் கூச்சநாச்சம் இல்லாமல் இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஸோ ஓகே
களங்கமே இல்லாம இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இமிடியட்லி ஆஃப்டர் த ஐசிஜே இஷ்யூடு இட்ஸ் ரூலிங் இஸ்ரேல் ஃபைட்டர் ஃபவுண்ட் ஓகே சும்மா இருந்தவனை இன்னும் கிளப்பி விட்ட மாதிரி என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, ஸோ அவங்க வந்து அந்த கோர்ட் அந்த ஐசிஜே வந்து இஷ்யூட் இட்ஸ் ரூலிங் அவங்களோட ஆர்டரை வெளியிட்ட உடனே அவங்க மறுபடியும் அட்டாக் தான் பண்றாங்க ரஃபா மேல. யாரு? இஸ்ரேல் வந்து அந்த ரஃபா மேல மறுபடியும் அவங்க வந்து அட்டாக் தான் பண்றாங்களே தவிர அவங்க வந்து கண்ட்ரோல் ஆன மாதிரியே தெரியல. ஸோ ஃபைனலாக என்ன சொல்றாங்க பாருங்களேன், த ஐசிஜே ரூலிங்ஸ் ஆர் பைண்டிங் பட் த கோர்ட் லேக்ஸ் மெக்கானிசம் டு இம்ப்ளிமெண்ட். ஸோ அவனுக்கு வந்து ரூல் போட தெரியுது, ஆனால் அது எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்னு ஐசிஜேக்கே தெரியல. ஸோ ஐசிஜேவாலே இஸ்ரேலை கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படின்றாங்க. இது எப்படி இருக்கு பாருங்களேன். நான் வந்து ரூலை போடுவேன், நீ வந்து மதிச்சு தான் ஆகணும் அப்படின்னா நான் என்னால் அவன் என்ன சொல்றான், நான் வந்து அதை மதிக்கவே முடியாது அப்படின்றான். கரெக்டா? இந்த லைன் அதான் அர்த்தம். ஸோ என்ன சொல்றாங்க பாருங்களேன், ஒரு டாப் கோட் நான் ஒரு ஆர்டர் போடுறேன், பட் இருந்துமே நான் அந்த ஆர்டரை போட்ட மறுகணமே நீ எடுத்துன்னு போயிட்டு குண்டு போடுற அப்படின்னா ஸோ என்ன அர்த்தம் இல்லை? ஸோ அதை தான் இந்த லைனை சொல்ல வராங்க. நெக்ஸ்ட் இந்த லைன் பாருங்களேன், மோர் தென் 7 months ஆஃப்டர் த வார் பிகின். ஸோ இந்த வார் ஆரம்பிச்சு 7 மாசம் ஆகுது அப்படின்றாங்க. ஸோ ஏன் ட்ரிகர் ஆச்சு அப்படின்றாங்க, அக்டோபர் 7 ஹமாஸ் வந்து கிராஸ் பார்டர் அட்டாக். ஸோ இஸ்ரேலில் ஒரு கிராஸ் பார்டர் அட்டாக் பண்ணுறாங்க, அதனால 1200 people சாவறாங்கன்றாங்க. ஸோ இதனால தான் இந்த போர் ஆரம்பிச்சுதான்னு கேட்டால் நான் வந்து கண்டிப்பாக இல்லைன்னு சொல்லுவேன். இன்னும் இவங்களை பற்றி, அதாவது பாலஸ்தீன் அண்ட் இஸ்ரேலை பற்றி நிறைய வீடியோஸ் இருக்குது, சர்ச் பண்ணி பாருங்கள். ஸோ வேணுங்கிறவங்க பாருங்கள் யார் என்ன நடக்குது அப்படின்றத நீங்கள் பார்த்துக்கோங்க, சரியா? ஸோ டெல் அவிவ் சீம்ஸ் டு பி ஃபைட்டிங் இன் தி டார்க் when it launched the war with Netanyahu said he would crush Hamas and release hostages. ஸோ அந்த வார் நடக்கும் பொழுது, ஓகேவா, வார் நடக்கும் பொழுது, வார் ஸ்டார்ட் ஆகும் பொழுது நெத்தனியாக ஒரு விஷயம் சொல்றாரு. என்ன சொல்றாரு? அவர் வந்து ஹமாஸை வந்து ஒழிச்சு காட்டுறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஸோ அவங்க கிட்ட இருக்க ஹாஸ்டேஜை வந்து ரிலீஸ் பண்றதா சொல்றாரு. யார்? நெத்தனியாக வந்து சொல்றாரு. டுடே இஸ்ரேல் இஸ் ஃபைட்டிங் ஹமாஸ் ஈவன் இன் தி நார்த்தன் அண்ட் சென்ட்ரல் காசா வேர் இட் ஹட் ஏர்லி. ஸோ ஜெயிச்ச இடத்துலயே அவன் திருப்பி சண்டை போடுறான். நீ தான் நார்த்லையும் ஜெயிச்சிட்ட, சென்ட்ரல் காசாலையும் ஜெயிச்சிட்ட, அப்புறம் எதுக்கு அங்கேயே சண்டை போடுற? ஸோ ஏன்னா அங்க ஹமாஸ் சண்டை போட்டுட்டு இருக்காங்க, ஹமாஸ் வந்து அந்த இடத்த விட்டு கொடுக்குற மாதிரி தெரியல. ஸோ அவங்க சண்டை போடுறதால இவங்களும் இஸ்ரேல் அந்த இடத்துல சண்டை போடுறாங்க. இதனால யாருக்கு பாதிப்பு? மக்களுக்கு தான் பாதிப்பு, கரெக்ட் இல்ல? ஸோ நிறைய கேஷுவாலிட்டிஸ் அந்த இடத்துல உருவாகிட்டே தான் இருக்கு அப்படின்றாங்க. ஓகேவா? அட்லீஸ்ட் 120 hostages, most of them feared dead. ஓகேவா? ஸோ 120 hostages யார்ட்ட இருக்கு? ஸ்டில் இன் ஹமாஸ் கேப்டிவிட்டி. ஸோ இஸ்ரேல இருந்து 120 பேர் வந்து ஹாஸ்டேஜா ஹமாஸ் கிட்ட இருக்குன்னு சொல்றாங்க. The war is marked not just by the incompetence of the Israel defense forces, it's a disproportionate. ஸோ disproportionate அப்படின்னா uneven use of the force on Gaza has made this type into the graveyard. ஸோ அவங்களோட ஃபோர்ஸை வந்து அன்இவனா யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ கரெக்டாக யூஸ் பண்ணல அவங்க, ஓகேவா? அதனால என்ன ஆயிருக்கு, அந்த காசா ஸ்ட்ரைப்பே சுடுகாடா மாறி இருக்கு அப்படின்றாங்க. ஸோ கிரேவ் யார்டு அப்படின்றது சுடுகாடு, ஓகேவா? கிரேவ் யார்டு அப்படின்றது சுடுகாடு, விச் ஹாஸ் டர்ன்ட் இன்டர்நேஷனல் பப்ளிக் ஒப்பீனியன் அகேன்ஸ்ட் இஸ்ரேல். ஸோ இந்த விஷயத்துல தான் இஸ்ரேல் வந்து தோத்து போயிட்டாங்க. எங்க அப்படின்னா, ஸோ பப்ளிக்கோட ஒப்பீனியன், எல்லா கண்ட்ரிஸோட ஒப்பீனியன் வந்து இஸ்ரேல் மேல வேற மாதிரி திரும்ப ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. லாஸ்ட் வீக் டிசிஷன் பை நார்வே, இஸ்ரேல் அண்ட் ஸ்பெயின், இவங்க 3 பேரும் லாஸ்ட் வீக் இந்த நியூஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க. ஸோ 3 பேரும் என்ன சொல்லியிருக்காங்க, ஸோ பாலஸ்தீனை வந்து ஒரு ஸ்டேட்டாக அங்கீகரிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஷோஸ் ஹவு த லைன் ஆஃப் திங்கிங், ஸோ எல்லாரோட திங்கிங் வந்து எப்படி மாறுது, வெஸ்ட்லையும் எப்படி மாறி இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ மிஸ்டர் நெத்தனியாகு அப்பியர்ஸ் டு பி இர்ரேஷனலி அடமன்ட் டுடே, நான் இப்படி தாண்டா இருப்பேன் அப்படின்னு நெத்தனியாகு சொல்லாமல் சொல்லிட்டு இருக்காரு. நீங்கள் என்ன வேணால் பண்ணுங்க, நீங்கள் வந்து பாலஸ்தீனை ஒரு ஸ்டேட்டாக கன்சிடர் பண்ணுங்க, இல்லைனா வந்து எங்கள் மேலே வந்து என் மேலேயே வந்து நீங்கள் வந்து கிரிமினல் அஃபென்ஸ் கொடுங்க, இல்லைனா என் மேலே வந்து அந்த கைது பண்ணுறதுக்கு எதை வேணா பண்ணுங்க, ஸோ நான் இப்படி தான் இருப்பேன், நான் ஆடமாட்டா தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி நெத்தனியாகு சொல்கிறார். ஓகேவா? இஸ் ஒன்லி ஃபோக்கஸ் இஸ் அ வார் தட் ஹட் டன் லிட்டில் டு பிளாஸ் இஸ்ரேல் செக்யூரிட்டி. ஸோ இஸ்ரேல் செக்யூரிட்டிக்காக அவர் என்ன வேணா பண்ணுவார் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. ஸோ அதான் இந்த இடத்துல சொல்கிறாங்க, இஸ்ரேல் ஹாஸ் நாட் மேட் இட்ஸ் மிலிட்ரி அப்ஜெக்டிவ்ஸ், இஸ் டிட்டரன்ஸ் ஹாஸ் பீன் ப்ரோக்கன் ட்வைஸ். ஸோ டிட்டரன்ஸ் அப்படின்றது தடுப்பு, ஓகேவா? ஸோ டிட்டரன்ஸ் அப்படின்றது தடுப்பு. இது வந்து 2 வாட்டி யாரால உடைக்கப்பட்டிருக்கு அப்படின்னா, ஸோ ஹமாஸால உடைக்கப்பட்டிருக்குன்றாங்க. ஸோ இதனால அரப் கூட இருக்க அந்த ஒரு அமைதி வந்து அவங்க கூட இல்லை, ஸோ உடஞ்சி போச்சு அப்படின்னு சொல்றாங்க. இட் ஸ்டாண்ட்ஸ் ஐசோலேட்டட் இன் தி வேர்ல்ட், தேர் குட் பி an arrest warrants against its leader and there is a ruling by the ICJ against the way it conducting the war. ஓகேவா? ஸோ இஸ்ரேல் வந்து எப்படி அந்த வாரை கண்டக்ட் பண்றாங்களோ அதனாலேயே அவங்களுக்கு வந்து வாரண்ட் அகேன்ஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த லீடருக்கு வந்து, அந்த லீடர்ஸ்க்கு வந்து வாரண்ட் அகேன்ஸ்டாக கொடுத்துருக்காங்க. பை சீக்கிங் டு பனிஷ் தி என்டையர் பாலஸ்தீன் பாப்புலேஷன் இன் காசா ஃபார் வாட் ஹமாஸ் டிட், மிஸ்டர் நெத்தன்யாகு இஸ் ரெண்டரிங் இஸ்ரேல் ஸ்டாண்டிங் வீக்கர் அண்ட் இன்டர்நேஷனல் சப்போர்ட் ஃபார் த பாலஸ்தீன் காஸ் டு க்ரோ ஸ்ட்ராங்கர். ஸோ சூப்பரான லைன், நான் ஃபஸ்ட்டே லைன் இந்த லைனை சொன்னேன். ஸோ இதுதான் இந்த எடிட்டோரியல் இருக்க போகுது, சரியா? ஸோ ஒரு ஹமாஸ் அப்படின்ற ஒரு பிரிவு பண்ணதுக்காக மொத்த பாலஸ்தீனத்தையும் அடிக்கிறதுனால என்ன
என்ன ஆகுது, இஸ்ரேல் மேல வெறுப்பு தான் உருவாகுது அப்படின்றாங்க. ஒரு அஹ், பாலஸ்தீன் மேல இருக்க சப்போர்ட் வந்து அதிகமாகுது, நாளுக்கு நாள் அதிகமாகுது அப்படின்னு சொல்லி இந்த எடிட்டோரியல்ல சொல்லியிருக்காங்கப்பா. சரியா? ஸோ இந்த எடிட்டோரியலோட எல்லா வெக்காப்ஸுமே நான் என்ன பண்ணியிருக்கேன், ஸோ 10 வெக்காப்ஸ் ஓகேவா, அது வந்து நாளைக்கு காலையில் அப்லோட் பண்ணிடுவோம். 7 மணிக்கு நம்மளோட யூடியூப் சேனல் அப்லோட் ஆகிடும். அதே மாதிரி மொத்த வெக்காப்ஸ், ஸோ ஒரு 25 வெக்காப்ஸ் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கோம். அது வந்து எவ்ரி வீக்கெண்ட் சாட்டர்டே வந்து நம்மளோட டெலகிராம் சேனலில் அப்லோட் பண்ணிடுவோம். ஓகேவா? ஸோ எல்லா லிங்க்குமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. வெக்காப்ஸ் பிளேலிஸ்ட் லிங்க், அது இல்லாமல் வந்து நம்மளோட டெலகிராம் சேனலோட லிங்க் எல்லாமே இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. மறக்காமல் செக் பண்ணுங்கள். ஸோ மெட்டீரியல்லாம் டவுன்லோட் பண்ணி படிங்க. இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ நீங்கள் ஷேர் பண்ணீங்க அப்படின்னா தான் ஸோ நிறைய பேர் பார்க்குறாங்க. ஓகே, உங்களோட கமெண்ட்ஸ் கொடுங்க. எப்படி இருந்தது, நிறைய பேர் பார்க்குறாங்க அப்படின்னா எங்களுக்கு ஒரு பூஸ்ட் இருக்கும். சரி, ஓகே, நம்மளோட வீடியோ வந்து ரீச் ஆகுது அப்படின்ற எங்களுக்கு ஒரு பூஸ்ட் இருக்கும். ஸோ நாங்களும் தொடர்ச்சியாக அந்த வீடியோஸை பண்ணிக்கிட்டே இருப்போம். சரியா? ஸோ எப்படி இருந்தது, இந்த செஷன் எப்படி இருந்தது அப்படின்றதும் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. மறக்காம உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க. அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். எப்படி இருந்தது அப்படின்னு கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் சொன்னீங்கன்னா தான் சரி, ஓகே, நான் இந்த விஷயத்தை இன்னும் மாற்றிக்கணும் அப்படின்னு சொல்லி என்னால் கொஞ்சம் கொஞ்சமாக அதை இம்ப்ரூவ் பண்ண முடியும். ஓகேவா? நான் அதை படித்து தான் உங்களுக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் அப்படின்னு நம்புறேன். ஸோ எப்படி இருந்ததுன்னு எனக்கு மறக்காமல் சொல்லுங்கள். ஸோ வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் லைக் பட்டனை வந்து தட்டிட்டு போயிடுங்க. இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ வி வில் see in the next video. Thank you all. Bye bye.